கயிறு மேலே போயிடும் உங்க வேற மேலே போய் ஐயோ. வணக்கம் மக்களே, இன்று நாள் இப்பொழுது வல்வெட்டித்துறையில் ஒரு பட்டம் ஏற்றி கொண்டிருக்காங்க. மிக பிரமாண்டமான பட்டம். அந்த பட்டம் ஏற்றும் பொழுது இருந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். அங்கே அவுட்ட கைத்தை கொண்டு வந்து இதில் கட்டி கொண்டு நிற்கிறோம். இஞ்சால வந்து இவை வந்து இழுத்து வச்சு கொண்டு நிற்கணும். ஏன்னா இந்த கையை விட்டால் பட்டமும் போயிடும், அதில் இப்படி விட்டால் ஆக்களும் போயிடும். இப்போ அதால் பார்த்தீங்கன்னா ஆளை கொண்டு போவோம் அப்படியே. அப்போ அதால் இந்த கைத்தை வந்து கொண்டு அங்கே கட்டுறதுக்கு நிற்கிறோம். மிக அவதானமாக நிற்கணும். இந்த இடத்துல நிற்கிறாக்களும் சரி, இதில் பிடிக்கிறாக்களும் சரி. பட்டம் என்ன பேருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போய்க்கணும். என்ன அவ்வளோது இழுத்து கொண்டு இருக்கும். அதில் கைத்தை கட்டி வச்சுக்கிறோடையால தான் ஒரு நம்பிக்கையில் வந்து நிற்கிறேன். விளையாட்டி இந்த கயிறை விட்டால் மேலே போயிடும். உங்க வேறும் அப்படியே தூக்கும் ஆக்கல, இங்கே அப்படியே தூக்கும் ஆக்கல, மேலே இப்படியே கொண்டு போவோம் மேரசியோட. அவ்வளோத்துக்கு இது கீழே அமர்த்தி பதிக்காட்டி ஆள் மேலே போய் தான் தூங்கி கொண்டு நிற்கும். முன்ன மேலே அப்படி சம்பவங்கள் நடந்தது. இங்கே வேற ஆள் போ இப்படி ஆள் போகும் மேலே. இந்த கயிறு அங்க பாருங்க ஆள் இங்க பாருங்க. அவனோட பிடிபட்ட மேலே போய் ஐயோ பட்டத்தில் ஆள் தூங்கி கொண்டு நம்ம சொல்லி கொண்டு வந்தாலும் என்ன நடக்கும்ண்டு அவர் அந்த கையை பிடிச்சபடியால மேலே போய் அவர் பழக்கப்பட்ட ரெண்டபடியால் அதில் பிடிச்சி கையில் பிடிச்சோண்டு கீழே வர இருந்தா ஆள் வந்துட்டு கைத்தையும் கீழே. வீரம் விளைந்த தலைவர் பிறந்த மண்ணில இந்த விடயம் எல்லாம் சர்வ சாதாரணம். நானும் யாழ்ப்பாணத்துக்கு பல நேரங்கள்ல பயணம் போயிருக்கிறேன். அப்பொழுது பார்த்தா வானத்துல என்னடாப்பா இவ்வளவு பட்டம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பெரும்பாலும் கிழக்கு மாகாணத்துல, திருகோணமலையில இந்த பகுதிகளில் வந்து இப்படியான செயற்பாடுகள் நடந்திருக்கலாம். ஆனா நான் இப்படியான பெரிய பிரம்மாண்டமான பட்டங்களை பார்க்கல. அதுவும் யாழ்ப்பாணத்துல வல்வெட்டித்துறையில இப்படியான செயற்பாடுகளை வந்து நான் அதிகம் அவதானிச்சிருக்கிறேன். யாது மூரே யாவரும் கேளு. தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். முதலாவது விடயம் என்னென்று சொன்னா, யாழ்ப்பாணத்துல இப்படியான செயற்பாடுகள் இளைஞர்களுக்குள்ள ஒரு குதூகலத்தை, ஒரு ஒற்றுமையையும் உருவாக்குது. நம்ம பகுதிகளில் இப்படியான களியாட்ட நிகழ்வுகள் குறைய. பட்டம் விடுறா பீச்சில கடற்கரை ஓரத்துல சின்ன ஒரு பட்டத்தை வாங்கிட்டு ஒரு அப்பா வந்து பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துரு பிறந்த பிள்ளை வந்து என்ன செய்யும், இந்த பட்டத்தை வச்சு விளையாடி கொண்டிருக்கும், அப்பாவும் சேர்ந்து விளையாடி கொண்டிருப்பாரு. இப்படியான நிகழ்வுகளை தான் நாங்க நம்ம பகுதிகளில் பார்ப்போம். ஆனா யாழ்ப்பாணத்துல வல்வெட்டித்துறை, யாழ்ப்பாணத்துல பல பகுதிகளில், அதுவும் வடக்கு மாகாணத்துல இப்படியான செயற்பாடுகள் காணப்படுது. அழகான பெரிய பிரம்மாண்டமான ராட்சச பட்டங்களை வானத்துல விட்டு இளைஞர்கள் சேர்ந்து அதை வந்து ஏத்துவாங்க. அதை மேல பறக்க வைக்கிற அந்த ப்ரோசஸை வந்து மிகவும் கடினமான ஒரு நிகழ்வாக காணப்படும். பலர் சேர்ந்துதான் அந்த பட்டத்தை வந்து ஏத்துவாங்க. அப்ப இந்த காணொலியில பார்த்த மாதிரி பலரை வந்து பட்டம் தூக்கிட்டு பறக்கும். நாங்க ஒரு நிகழ்வு ஒன்று பார்த்திருந்தோம். ஒரு குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு முன்னால 2 நிகழ்வுகள் பேமஸாக வைத்திருந்தது. ஒன்று பட்டம் வாங்க மறுத்தது, இன்னொன்று பட்டத்துல பறந்தது. உண்மையாகவே இது ஒரு வீர விளையாட்டு, இது ஒரு வீரம். உண்மையாக பெருமையாக இருக்கு இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது. இளைஞர்கள் இதை விடாம செய்யணும். அந்த பட்ட திருவிழாவில் நடக்கும். திருவிழாவோட அந்த டிவிகே பட்டம், அப்படி வந்து ஒவ்வொரு அடையாளத்தை பிரதிபலிக்கக்கூடிய பட்டங்களை இளைஞர்கள் செஞ்சு மிக பிரம்மாண்டமாக அதை செய்வாங்க. அது எல்லாராலையும் செய்ய முடியாத அதற்குரிய நுட்பங்கள், திறமைகள், அற்புதமான வீரமே அந்த மண்ணில விளைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தானே அது. அப்ப அந்த வீரம் அந்த மண்ணில இருக்குதானே. கட்டாயம் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க. நீங்களும் வல்வெட்டித்துறை இல்லாட்டி இப்படி பிரம்மாண்டமான பட்டங்களை விடக்கூடிய நபர்களாக இருந்தா நீங்களும் உங்களோட பட்டத்துல போட்டோவை கீழே வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. அது போல நீங்களும் பட்டம் விட்டிருக்கீங்களா இப்படி பிரம்மாண்டமான பட்டங்களை? அதோட இலங்கையில வல்வெட்டித்துறை, யாழ்ப்பாணம், வடமாகாணம் தவிர நம்ம பகுதிகளில் இப்படி பிரம்மாண்டமான பட்டங்கள் நாங்களும் விடுறோமா என்றதை கீழே உங்களோட கருத்துக்களாக பதிவிடுங்க. வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். மறுபடியும் வல்வெட்டித்துறை மற்றும் இந்த பட்டம் விடக்கூடிய இளைஞர்கள், அவர்கள் சார்ந்த நபர்களுக்கு நாங்க சல்யூட் பண்றோம். நன்றி.